ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். மணிகண்டன் அவர்கள் செத்தாதான் விடுவீங்களாடா யூடியூப் சேனல் அவர் பத்தி பேசுறதுன்னு அவருடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் கமெண்ட் மூலியமா தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மணிகண்டன் என்ன செஞ்சிட்டு இருக்காரு, அதை பத்தியே ரோசிச்சு வீடியோ போடுறது உங்களோட வேலையா அப்படின்னு கமெண்ட் மூலியமா அவங்களுடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னாக்கா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுடைய மணி அண்ணன் எந்த ஒரு தப்பும் செய்ய மாட்டாரு, எந்த தப்பும் செய்யாதவரு, அவரை செத்தாதான் விடுவீங்களா, அது வரைக்கும் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருப்பீங்களான்னு கொதிச்சு போய் அவங்களோட ரசிகர் எல்லாமே போன வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்க கமெண்ட் பண்ணது தப்பு நான் சொல்ல வரல. ஆனால் அதில் சில பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கனாக்கா, மணிகண்டன் கண்டிப்பாக அந்த தப்பு செஞ்சிருப்பாருங்க. ஆனால் மணிகண்டன் பற்றி தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களான்றது தெரியல. ஆனால் மணிகண்டன் அவர்கள் இந்த மாதிரி தப்பு செஞ்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ பக்கத்தில் இருந்து பார்த்தவ மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கண்ணால் பார்க்கதும் போய், காதல் கேட்பதும் போய், வாயால் பேசுவதும் போயின்னு படத்துல சொல்லியிருக்காங்க, பாடம் புக்குல சொல்லியிருக்காங்க. குடும்பத்துல சார்ந்தவங்களும் சரி, நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர் பார்த்தா கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? அது எல்லாமே மறந்துட்டு யூடியூப்ல எவனா ஒருத்தரம் உளறி விட்டானா அதுதான் உண்மை நினைச்சுன்னு பேசக்கூடிய பக்குவம் உள்ள ஆளு இங்க நிறைய பேர் பார்த்தா இருக்காங்க. டிஜிட்டல் இந்தியாவில் எந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் இருக்கோ அதை விட பல மடங்கு பார்த்தீங்கன்னா மோசடிகள் நடந்துட்டு தான் இருக்கு. அது பல பேருடைய உசுரை பார்த்தோன்னா எடுத்துட்டு இருக்கு. இப்ப மணிகண்டன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேதனை பண்ணிட்டு துன்பப்பட்டுக்கிட்டு ஒரு சந்தோஷமே இல்லாம ஒரு வாழ்க்கை பார்த்தோன்னா வாயிற சூழ்நிலைக்கு உருவாகினாரோ அதே போலதான் இதே மணிகண்டன் போல எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருந்தா இருக்கிறாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க சொல்லுங்க, உங்க நம்பருக்கு புது நம்பர்ல இருந்து வீடியோ கால் வந்துட்டு இருக்கு. ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, 3 முறை கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க யாருன்ற பாக்கிறதுக்கு கூட 2 நிமிஷம் பாத்தீங்கன்னாக்கா அட்டன் பண்ணி பார்த்தா 2 நிமிஷம் இப்படி பாப்பீங்க. யாரு அது மூஞ்சி பாப்போன்னு அதை பாக்குறதுக்கு பதில் ஆபாசமா ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆடி இருந்தோ இல்ல அவுத்து போட்டு ஏதோ பண்ணி ஏதோ தப்பு செஞ்சிருந்தா அதை நீங்க என்னன்னு பாக்குறதுக்கு ஒருத்து பாக்குறதுக்கு 2 நிமிஷம் கிட்ட ஆகும். அதை பார்த்துட்டு இப்படி வெளியே ஐயோ இது ஒரு ஆபாசம் வீடியோ கட் பண்ணிட்டு வெளியே வருவோம்னு வெளியே வந்துட்டுன்னா அதை ஒருத்தரம் எடுத்து எடிட்டிங் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு மறுபடியும் சென்ட் பண்ணி காசு கொடு, இல்ல நான் இது எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டுருவேன் அப்படின்னு உங்களை மிரட்டினாக்கா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படிதான் மணிகண்டன் அவருடைய வளர்ச்சி பிடிக்காம சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பு செஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இப்ப டிஜிட்டல் இந்தியாவில எல்லாருக்குமே தெரியும், ஒருத்தனை பிடிக்கும்னு நினைச்சாக்கா என்ன வேணாலும் செய்யலாம், பிடிக்கலன்னு நினைச்சாக்கா அவன் மூஞ்சை தூக்கி போய் ஒண்ணுத்துல மூஞ்சி செட் பண்ணலாம், இல்ல என்ன வேணாலும் எடிட்டிங் பண்ணலாம். இப்பட்ட சூழ்நிலை தான் இந்தியாவில நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்கு. நான் என்ன சொல்ல வந்தேனாக்கா, நான் போன வீடியோல மணிகண்டன் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் நான் பேசும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. மணிகண்டனுக்கு ஆதரவா நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. மணிகண்டனுக்கு ஆதரவு இல்லாம பார்த்தா அவன் அப்படிதாங்க பண்ணிருப்பான் அப்படின்னு பார்த்தா சில பேர் பண்ணீங்க. மணிகண்டன் கதையை தூக்கி அப்பள வைங்க. இப்ப ஒரு பர்சனலாவே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட சேனலுக்கு ப்ரோ எனக்கும் இப்படி நடந்திருக்கு, நானும் அந்த மாதிரி கஷ்டங்கள் வேதனைகளை பட்டிருக்கேன், எனக்கு புது நம்பர்ல இருந்து கால் வந்தது, நான் இது யாரும் அதை அட்டன் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு அட்டன் பண்ணி 2 நிமிஷம் பார்க்கறதுக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு பொண்ணு ஆபாசமா ஆடி இருந்தது. அது உடனே கட் பண்ணிட்டு நான் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அனுப்பிச்சு விட்டு அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பார்த்தா எனக்கே அனுப்பிச்சு விட்டு காசு கேட்கறாங்க. அப்படி போயிட்டு நான் நிறைய கஷ்டப்பட்டேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வீடியோ கால் வந்து ஆனால் மூஞ்சி காட்டவே இல்லை, யாருன்னு தெரியுதுக்கோசம் பார்த்தீங்கன்னாக்கா நான் பார்த்துருந்தேன், எனக்கும் அப்படி நடந்திருக்குன்னு நிறைய பேருங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோல அது இன்னைக்கு வரைக்கும் மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு, நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு. ஆனா இந்த ஒரு பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கு, புகாரும் போய்கிட்டு தான் இருக்கு போலீஸுக்கு. அவங்களும் ஸ்டெப் எடுத்து தான் இருக்கிறாங்க, எடுக்காம இல்லை. ஆனால் இருந்தாலும் இது முடிகிற மாரி இல்லை. எந்த அளவுக்கு நல்லதுகள் இருக்கோ அதோட பல மடங்கு பார்த்தோன்னா கெட்டது நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா மணிகண்டன் அவர்கள் தப்பு செஞ்சிருப்பாருன்றது ஒரு பக்கம் சொல்றாங்க, ஒரு தப்பு செய்யலன்றது ஒரு பக்கம் இருக்கு. ஆக மொத்தம் அவர் தப்பு செஞ்சாரா தேவையில்லையான்றது நான் அது சொல்ல வரல. ஆனா ஒருத்தவங்க இப்படி கஷ்டப்படும் போது நம்ம சப்போர்ட் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, மேலும் கொண்டு அவங்களை குத்த வேணாம்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களின் ஒருத்தராக பேசுகின்றார் என்றும் உங்களோட இருந்திருக்கேன். என்னோட சேனலை மறக்காம சப்போர்ட் ஆதரவு கொடுங்க, அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மணிகண்டன் போலவே இன்னமும் பாதிக்கப்படக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. நிறைய பேர் பார்த்தா பாதிச்சுட்டு இருப்பீங்க, இல்ல பாதிக்கப்பட்டுன்னே இருப்பீங்க. ஓகேங்களா? அவங்களுக்கான வீடியோ இது. தயவு செய்து வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இது என்ன பண்ணணும், ஒருவேளை அப்படி வீடியோ கால் வந்து நம்மள வந்து மிரட்டுறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னு நான் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோல நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு எது இருந்தாலும் முடிவு பண்ணுங்க. ஏன் சொல்றேனாக்கா, இன்னைக்கு நீங்க எனக்கு இந்த பிரச்சனை இல்லடா அப்படின்னு நினைச்சு இருப்பீங்க, ஆனா திடீர்னு அந்த பிரச்சனை வந்து உங்க முன்னாடி வந்து நிற்கும். அன்னைக்குதான் உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் எல்லாமே தெரியும். அது வரைக்கும் தெரியாது.
ஸோ அதுக்கோசம் தான் சொல்றேன், முன்னெச்சரிக்கை நீங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. மணிகண்டன் பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா போன வீடியோ பேசியிருக்கேன். மணிகண்டன் பத்தி மட்டும் இல்ல, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஸோ இதே போல ஆபாசமான ஒரு வீடியோ கால் வந்தது. அந்த வீடியோ காலை அட்டன் பண்ணி 2 நிமிஷம் தான் பார்த்தா, அந்த 2 நிமிஷத்துல அவன் வாழ்க்கையை முடிகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நடந்து இருந்ததுங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா எப்போ ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சேனல் பேஜில் போட்டுருக்கேன். தயவுசெய்து அந்த சேனலில் போய் பாருங்க, தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ உங்களின் ஒருவனாக பேசுகின்றார் என்றென்றும் உங்களோட இணைந்திருக்கேன். என்னோட சேனலை மறக்காம சப்போர்ட் ஆதரவு கொடுங்க, அதற்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.